චිරාගත සම්ප්‍රදාය අනුකූලව පොල් තෙල් පහන් සිලු දැල්වීමයි මෙහිදී සිදුවෙන්නේ. அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்டி இந்திய உயர்ஸ்தானிகர் வி.எஸ். சரண்யா அவர்களையும், கண்டி மாநகர சபை ஆணையாளர் இந்திகா பேசிங்க, கண்டி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் இரேஷா பெர்னாண்டோ, கண்டி இந்து மகளிர் சங்கத்தின் தலைவி கலையரசி, கண்டி வர்த்தக சங்க தலைவர் குமாரதாஸ், கண்டி இந்து இளைஞர் மன்ற தலைவர் வைத்தீஸ்வரன், சிட்டிடெக்ஸ் உரிமையாளர் சுந்தரமூர்த்தி, அட்லஸ் உரிமையாளர் எஸ். பரமேஸ்வரன், எம். ஸ்ரீகாந்தன் HSS நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற பி. முருகேசு அம்மா அவர்களையும் பி. ராமநாதன் அவர்களையும் We are proud to say that she was able to form an association like this four, and she was strong and determined to form an association and was able to gather so many members. எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானின் பாதத்தினை வணங்கி இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங். கண்டி உதவி இந்திய உயர்ஸ்தானிகர் திருமதி சரண்யா V.S. அவர்களே, கௌரவ அதிதிகளாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கண்டி மாநகர சபை ஆணையாளர் திருமதி இந்திகா அபேசிங்கா அவர்களே, கண்டி தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் திருமதி இரேஷா பெர்னாண்டோ அவர்களே, உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். வயது என்பது தடையல்ல, அதை உடைத்தெறிந்து தன் திறமையினை வெளிக்கொணரும் வகையில் கண்டி இந்து மகளிர் சங்க உறுப்பினர்களின் கோலாட்டம் இம்மேடையில் நடைபெற உள்ளது. I would like to also thank and congratulate the Hindu Ladies Association that has been inaugurated by Ms. Kalarasi and the team. I think it's a very, very extravagant festive start for your association, and I think
I wish you all the very best. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் රාජ්‍ය සේවයේ තුල මේ වගේ අත්දැකීම් මට ඉතාමත්ම වටිනවා. මොකද මෙහිම වෙලාවල් වලදී තමයි මට ප්‍රජාව එමත් නැත්තම් මගේ මාත් එක්ක කටයුතු කළ යුතු සමාජයේ විවිධ ස්තරයන් මුණ ගැහෙන්නට මට අවස්ථාවක් ලැබෙන්නේ. ඉතින් නැවතත් ආදරණීය කලරසිය ඇතුළු ඒ සියලු දෙනාටම ස්තුතිවන්ත වෙනවා මේ අවස්ථාව මට ලබා දුන්නට. பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு පුදුමාකාර වෘක්ෂයන් බවට පත් වෙනවා. අපේ ජීවිතයේ පුදුමාකාර විදිහට අපිව ආරක්ෂා කරන පුද්ගලයන් බවට පත් වෙනවා. ඒ වගේම යෝන්ගේ උපදෙස් හැම විටම අපි පිළිපදිනවා. වගේම ගෞරවයෙන් යුතුව එම අදහස් අපි පිළිගන්න කැමති කාන්තාවන් විදිහට. හැබැයි කාන්තාවන් ශක්තිවන්තයි, ධෛර්යවන්තයි, ඕනෑම දෙයක් දරා ගැනීමේ හැකියාව තියෙන්නේ කාන්තාවන් සතුව. නමුත් පිරිමි පාර්ශවයට අපි අපේ ශක්තිය මේ ආකාරයෙන් මේ විදිහට මහනුවර හින්දු කාන්තා සංගමයේ අද දවසේදී ඉදිරිපත් කරන ඔවුන්ගේ තනි හැකියාව, ශක්තිය. නමුත් ඔබගේ උපදෙස් අපට නිරන්තරයෙන්ම අවශ්‍යයි. නිරන්තරයෙන්ම අපි බලාපොරොත්තු වෙනවා ඔබගේ උපදෙස් අනුශාසනා අනිවාර්යෙන්ම. வருஷம் வருஷம் நான் எங்கள் ஊருக்கு போவேன்.
பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் என்னால் போக முடியல. ஸோ பட் இந்த ஃபங்க்ஷன் இட் கிவ்ஸ் மீ அன் இம்மன்ஸ் ப்ளஷர். ஏன்னா எங்கள் ஊரில் நடக்கிற மாதிரியே இங்கே நடந்தது. அதில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஹிந்து லேடிஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கும் பிரசிடெண்ட்க்கும். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் ஒரு தடவை, ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா, வளர்ச்சி அடைஞ்சதா இல்லையான்னு நமக்கு தெரியணும்னா அந்த நாட்டினுடைய பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாதான் மட்டும்தான் அந்த நாடு வளர்ச்சி அடையும். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. விமன் இஸ் அ விமன். Women is just a woman, and she is also a human being with full of aspirations and happiness. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நீக்கமர நிலைத்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனருள் எல்லோருக்கும் துணை நிற்கட்டும். இறைவனது இல்லம் என்பதற்கிணங்க எமக்கு நிதி உதவி வழங்கி எம்மை ஊக்கப்படுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எமது கண்டி இந்து மகளிர் சங்கத்தின் சார்பாக இருகரம் குவித்த நன்றிகளை சமர்ப்பணம் செய்கின்றேன். I extend my heartfelt gratitude to our chief guest and special guests for honoring us with their presence. A big thank you to all participants, sponsors and members who contributed to making this Pongal celebration a grand success.